மனுஷருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். இந்த உலகத்தில் சிலர் பணம், அதிகாரம், குடும்ப செல்வாக்கு ஆகியவற்றை வைத்து மற்றவர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சிக்கலாம். ஆனால் வேதாகமம் சொல்கிறது, கர்த்தருடைய திட்டமே நிலைக்கும். மனிதர்களின் திட்டம் சில காலம் வெற்றி பெற்றது போல தோன்றலாம், ஆனால் தேவன் நீதியானவர்களின் கண்ணீரை காண்கிறார். சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது பணமும் செல்வாக்கும் நிரந்தர பலம் அல்ல, தேவனுடைய உதவிதான் உண்மையான பலம். ஆகையால் மனம் உடைய வேண்டாம். உங்களை பிரிக்க மனிதர்கள் முயற்சித்தாலும் தேவன் இணைக்க விரும்பினதை யாராலும் பிரிக்க முடியாது. ஜெபத்தில் நிலைத்திருங்கள். தேவன் சரியான நேரத்தில் உங்களுக்கு நீதியையும் சமாதானத்தையும் கொடுப்பார். ஆமேன்.